ஓம் சாய்ராம். அடியேன் உங்கள் சாய்ராம்ஜி, வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து. பணம் பெறுவதற்கு தாந்திரீக ரகசியங்கள் அப்படின்னு அடியேன் நிறைய மந்திரங்களையும் நிறைய இந்த பூஜை முறைகளையும் சொல்லிக்கிட்டு வர்றேன். இந்த பதிவில் பணம் கொட்டுன்னு கொட்டும், கண்டிப்பாக கொட்டும். மனசார பக்தியால் நாம் நம்முடைய வீட்டில் இருக்கிற காமாட்சி விளக்கில் பக்கத்தில் அப்பாவுடைய சிலையை வச்சுட்டு அப்பாவுடைய அந்த படம் பொறித்த நிறைய விளக்கு கூட நமக்கு கிடைக்குது. அது வேணும்னு சொன்னால் அதை வாங்கி நான் அனுப்புகிறேன். இருந்தாலும் பரவாயில்ல, இல்லாதவங்க சாயப்பாவை அந்த சிலையோ அல்லது படத்தையோ பக்கத்தில் வச்சுக்கிட்டு காமாட்சி அம்மனுடைய விளக்கை பக்கத்தில் பொருத்திட்டு அதில் அந்த விளக்கில் டைமண்ட் கற்கண்டு போட்டு அந்த தீபத்தை ஏற்றி வருவதற்கு நமக்கு அந்த கொடுப்புன்னு இருந்தால் கண்டிப்பாக நம்ம ஏற்ற 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 நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் ஏறிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி வீட்டில் வெள்ளை புறா இருக்குது இல்லையா, வெள்ளை புறா, அதை வளர்த்துட்டு வரணும். அப்படி வளர்த்துட்டு வந்தால் கூட பணத்தட்டுப்பாடு நீங்கிடும். வெள்ளிக்கிழமைகளில் சுக்கிர ஹோரை அப்படின்னு பார்த்து காலண்டரில் வெள்ளிக்கிழமை ஒரு வெள்ளிக்கிழமையிலையும் சுக்கிர ஹோரை அப்படின்னு அந்த ஹோரையில் அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. அந்த டயத்தில் அந்த மொச்சைக்கடலைன்னு இருக்கும் இல்லையா, மளிகடையில் கேட்டால் தருவாங்க மொச்சைக்கடலை. அதை வேக வச்சு சுண்டலாக்கி மகாலட்சுமிக்கு அதை படைச்சி நெய்வேத்தியம் செய்து நம்முடைய குடும்பத்தினர் அவங்க மட்டும்தான் சாப்பிட்ணும். யார்? நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் சாப்பிட்ணும். அதனால் கொஞ்சமாக செய்யணும். 2 பேர் 3 பேர் தான் இருக்கிறாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி செய்யணும். எக்கச்சக்கமாக செஞ்சிடக்கூடாது, வெளியில் கொடுக்கக்கூடாது. அதை வெள்ளிக்கிழமைகளில் சுக்கிர ஓரையில் மொச்சைக்கடலையை சுண்டலாக செய்து படைச்சி மகாலட்சுமிக்கு அதை நம்ம சாப்பிட்ணும். அப்படி சாப்பிட்டுட்டு வந்தால் குடும்பத்தில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். இதை தொடர்ந்து ஒரு வெள்ளிக்கிழமையும் மொச்சக்கடலையை செஞ்சுட்டு வரணும். அடுத்ததாக அபித் நட்சத்திரம் அப்படின்னு ஒரு நட்சத்திரத்தில் பகல் 12 மணிக்கு திருநங்கைகள் இருக்கிறாங்க இல்லையா, இந்த அரவாணிகள், அவங்களுக்கு திருப்தியாக சாப்பாடு போடணும். வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு அவங்க வயிறார சாப்பாடு நம்ம போட்டு பச்சை புடவை, பச்சை வளையல் இதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கணும். அதுக்கு பிறகு இதெல்லாம் கொடுத்துட்டு அவங்க கையால் அவங்கக்கிட்டேருந்து ஒரு 10 ரூபாயாவது பணத்தை நம்ம அவங்கள்ட்ட வாங்கிக்கணும். இப்படி செஞ்சுக்கிட்டு வந்தோம்னா பணம் நம்ம கையில் எப்போவும் நிலச்சி நிற்கும். பணம் கொட்டுன்னு கொட்டெல்லாம் என்னை கேளுங்க. செய்கிறது நீங்கள் பக்தியோடு செய்யணும், பக்குவமாக செய்யணும், அதையும் பார்த்து செய்யணும். மனசில் நமக்கு கிடைக்கும், பணம் கிடைச்சிடும், நிலச்சிடும், நம்ம கையில் எப்போவும் நிலச்சி நிற்கும் பணம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு செய்யணும். அப்படி செஞ்சோம்னா கண்டிப்பாக நிலைக்கும், நிற்கும். பணம் கொட்டுன்னு கொட்டும். ஓம் சாய்ராம். உங்கள் சாய்ராம்ஜி, வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் இருந்து.